ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட ஈவினிங் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது எங்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீடிங்கில் போகலாம். Abundance, okay. Friendliness, okay. The lovers. Totality. Understanding. Bottom of the deck. Projection, okay. Knight of Swords, okay. Nine of Wands. The Hanged Man, okay. Six of Wands. Page of Cups, okay. Bottom of the deck. The Lovers. Judgment, okay. Ace of Pentacles, Page of Cups, Nine of Wands, Seven of Wands, bottom of the deck, Seven of Pentacles, okay. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கணும், நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ஈவினிங் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் இப்படி ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டு எனக்கு அதுலேருந்து வரதுக்கு மூவ் பண்ணுக்கு எனக்கு முடியலை, நான் எப்போவுமே டிப்ரெஷனில் இருக்கேன், கொஞ்சம் கூட எனக்கு ஒரு பீஸ் இல்லை, எப்போவும் சேடாக இருக்கேன், எனக்கு லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை, ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் வேணும்னாங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே 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 நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா எப்பவும் இப்போ என்ன சொல்கிறது, இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா மணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, ஏன் மணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், இந்த பர்சனோட ஆசை என்னென்னா ரொம்ப பணக்காரனாக நான் வாழணும், ஸோ நல்ல சந்தோஷமாக ஜீவிக்கணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும், நினைக்கிற மாதிரி என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கணும், ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் என்னோடய பேச்சு கேட்கணும், ஸோ அந்த மாதிரி பணக்காரனாகவே வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த பர்சன் ரொம்ப லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஃப்ரெண்ட்ஷிப்பு, பார்ட்டி, செலிப்ரேஷன் சொல்லிவிட்டு எப்பவும் லைஃப்பை ரொம்ப சுற்றி திரிகிற பர்சன். என்ன தான் இருந்தாலும் இந்த பர்சன் மணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், பணம் எப்போவுமே நம்ம கையில் இருக்கணும். ஸோ பணம் இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும், நம்ம நினைக்கிறத அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி சந்தோஷமாக நம்ம வாழ எப்போவுமே நம்ம கையில் மணி இருக்கணும். ஸோ எப்போவுமே மணிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு பர்சன். இந்த பர்சனோட ஆசையே நான் பணக்காரனாக இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இப்போ என்ன சொல்கிறது, இந்த பர்சனோட இந்த பர்சன் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபேமிலி, அந்த பர்சனோட ஃபேமிலியிலையும் பார்த்திங்கன்னா இந்த பேசோட பேச்சை கேட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜீவிப்பாங்க. ஃபேமிலியை தன்னோட கண்ட்ரோலில் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய ஒரு பர்சன், எல்லாருமே டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த பர்சன்கிட்ட எல்லாருமே ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு ஜீவிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் உங்களை நல்லா டாமினேட் பண்ணியிருக்கலாம். அந்த பர்சன் சொல்கிறத கேட்டு நீங்கள் ஜீவிச்சு வாழ்ந்து வந்துருக்கலாம். ஓகே ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் இப்போ என்ன சொல்கிறது, இந்த பர்சனோட மைண்டு ஃபுல்லாகவே மணி மணி மணி
மணிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, கெரியர், மணி இந்த மாதிரி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் அவங்க லைஃப்பில் ஒரு ஒரு லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு என்ட்ரு ஆயிருக்காங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறது, மேபி உங்கள் மேலே அந்த பர்சனுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், அது அப்படி கிடையாது. இந்த பர்சனோட கேரக்டர் என்னென்னா, அந்த பர்சனை ரொம்ப சந்தோஷமாக வாழணும், இந்த உலகத்தில் எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டு வாழக்கூடிய ஒரு பர்சன். ஸோ உங்கள் மேலே ஒரு ஒரு அட்ராக்ஷன் அந்த பர்சன் உங்ககிட்ட லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிக்கலாம். ஓகே, பட் உங்களை ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லைங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தரணும், அப்படி அந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு கிடையாது. அந்த பர்சனுக்கு பிடிச்சிருக்குது, ஸோ அதுக்காக அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து என்ட்ரு ஆகிருக்கலாம். ஓகே ஓகே அப்போ இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிருப்பாங்க. நம்ம இப்போ ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது இந்த பர்சன் உங்களை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன சொல்லணும்னா அந்த கேட்டு தான் உங்களே ரொம்ப டாமினேட் பண்ணி வச்சுருக்கலாம். உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இல்லை, ஒரு ஈக்குவல் கிவன்டே கிடைச்சிட்டு இல்லை. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பர்சன்கிட்ட பேசணும், இல்லைங்க எனக்கு என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிற டைமில் இந்த பர்சன் எங்கேயாவது எனக்கு அப்போ தான் ஒர்க் இருக்குது, எனக்கு கெரியரை பார்க்கணும், எப்போ ஒன்று பார்த்துட்ருக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி இந்த பர்சன் உங்களை வந்து உங்ககிட்ட வந்து பல தடவை வந்து கோவப்பட்டிருக்கலாம். ஓகே, அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அதில் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்கணும்ல. ஒரு சைட்லேருந்து மட்டுமே வந்து அன்பை காட்டுறதுக்கு பேர் அது ரிலேஷன்ஷிப் கிடையாது. 50% அன்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 50% அன்பு அங்கேருந்து கிடைக்கணும். ஸோ அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். ஓகே, பட் இங்கே நீங்கள் மட்டுமே எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்துருப்பீங்க. ஏன்னா இந்த போஸ்டோட கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த போஸ்டர் வந்து இந்த போஸ்டோட கேரக்டர் பார்த்திங்கன்னா மைவே ஆர் ஹைவே சொல்லுவாங்க. இல்லைனா நான் என்னோடய விருப்பப்படி நீ இருக்கிறதா இரு, இல்லைங்க போய் சரி இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் சொல்லிட்டு அட் எ செகண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ள போஸ்ட் தான் இருக்கும். ஸோ அந்த போஸ்டோட கேரக்டர்னால நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் பல தடவை அனுசரித்து நீங்கள் போயிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஒரு கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு தந்திருக்க மாட்டாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி தந்திருக்க மாட்டாங்க. எப்போ மணி கேரியர் சொல்லிட்டு கேரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் மீட் பண்ணணும், எனக்கு உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு சொல்கிற டைமில் ஒரு கால் டக்குன்னு கட் பண்ணுவாங்களா இருக்கும், இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை, நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரி ஒரு ஹோப் இல்லை, ஒரு 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 இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை. உங்களுக்கு அந்த லவ் எதுக்கு இந்த பர்சன் நம்ம லைஃப்பில் மீட் பண்ணணும், நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பர்சனுக்கு நமக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்கலன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் டு மைண்ட் அட்டாச்மெண்ட் சொல்லலாம், ஒரு ஆத்மா, ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன், ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் அவங்களுக்கான ரீடிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் வந்து இப்போ உங்களுக்கு என்ன சொல்லுது, இந்த பர்சன் திங்க் பண்ணுறதை உங்களால் கேட்ச் பண்ண முடியுமா இருக்கும். ஏன்னா இது சோல் டு சோல் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த நீங்கள் லவ் பண்ணுற பர்சனை பற்றி உங்களுக்கு ஒரு இந்த பர்சனோட மைண்டையும் சரி மனசையும் சரி உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியுமா இருக்கும், உங்களால் கேட்ச் பண்ணி எடுக்க முடியுமா இருக்கும். என்னது அந்த பர்சன் வந்து ஃபிசிக்கலாக வந்து இந்த பர்சன் கெரியர் மணி இம்பார்ட்டன்ட் கொடுத்து போனாலும் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே நீங்கள் உண்டு, ஹார்ட்டுக்குள்ளே நீங்கள் உண்டு, உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு வைஃப் ஃபீல் ஆகிருக்கலாம், ஒரு சோல் டு சோல் வைஃப் ஃபீல் ஆகிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் உங்களை திங்க் பண்ணுற டைமாக இருக்கட்டும், உங்களை நினைக்கிற டைமாக இருக்கட்டும், அந்த ஒரு டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகலாம். இந்த பர்சன் வந்து அடிக்கடி ஒரு ட்ரீமில் வந்து போயிருக்கலாம். இப்போ இந்த பர்சன் இப்போ உங்களை திங்க் பண்ணுற டைமில் அது உங்களுக்கு ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த பர்சன் இப்போ என்ன திங்க் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு டக்குன்னு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகலாம், இல்லைங்க ஒரு சேடாக இருக்கிறதுக்கான எந்த சுச்சுவேஷனும் உங்களுக்கு இல்லையா இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்களா இருக்கும், சடனாக உங்களுக்கு ஒரு சேட்னஸ் ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து ப்ரொஜெக்ஷன், இப்போ என்ன ப்ரொஜெக்ஷன் கார்டு சொல்லும்போது அந்த பர்சனோட என்ன நினைக்கிறாங்களோ அது இங்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்க உங்களுக்கு திங்க் பண்ணால் அதுவும் உங்களால் கேட்ச் பண்ணி எடுக்க முடியும். இப்போ என்ன சொல்கிறது, அவங்க உங்களை உங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபீலிங் உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் ஸோ நீங்கள் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க உங்களை நினச்சி அழுதாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் அந்த ஒரு சேட்னஸ் ஒரு டிப்ரெஷன் ஃபீல் ஆகும். அப்போ அவங்க டிப்ரெஷன் இருந்தால் உங்களுக்கும் அந்த டிப்ரெஷன் ஃபீல் ஆகும். ஸோ அது மாதிரி ஒரு சோல் டு சோல் வைபிள் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் வெளியே இந்த பர்சன் உங்களை வந்து இந்த உங்ககிட்ட இருக்க ஸ்நேகத்தை வந்து காட்டிக்கல. இப்போ ஃபினான்ஷியலுக்கு கெரியருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதா இருந்தால் உங்களுக்கு அந்த உங்களுக்கு தெரியும் இந்த பர்சனோட மைண்ட்லேயே ஹார்ட்லேயே எப்பவுமே உண்டு, ஸ்நேகம் வந்து உண்மையாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பட் இந்த பர்சன் வெளியே வந்து காட்டிக்கலையாக இருக்கும். ஓகே,
ஸோ இந்த பர்சன் அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு கிடச்சிருக்காது, ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கிடச்சிருக்காது. இந்த பர்சனுக்கு விருப்பப்படி தான் நீங்கள் இருக்கணும், அந்த பர்சன் உங்களை வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இந்த ஒரு இது வந்து உங்களுக்கு ஒரு டைமில் மேபி ஸ்டார்டிங்கில் இந்த நீங்கள் இந்த பர்சனை அனுசரித்து கொண்டு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கும் கோவம் வந்திருக்கலாம். முன்னாடி நீங்கள் வந்து இந்த பர்சனை வந்து எதிர்த்து பேச மாட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு நீங்களும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா இந்த சுச்சுவேஷன் பர்சன் பல தடவை ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து போய் இருந்திருக்கலாம். எமோஷ்னலாக கொஞ்சம் வீக் ஆகிற டைமில் உங்களை தேடி வருவாங்க. எமோஷ்னலி கொஞ்சம் பெட்டரோடது மறுபடியும் உங்களை விட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபீல் ஆகலாம், இவங்க எதுக்கு நம்ம லைஃப்பில் வந்து போயிருக்கிறாங்க, நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் தரல, இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஹோப்பும் இல்லை. ஸோ இதில் நிற்க வேணும். உங்களுக்கும் பல தடவை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த போஸ்ட்டை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. சோல் டு சோல் கனெக்ஷனால் உங்களாலேயும் மூவ் ஆன் பண்ண முடியலை. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷனில் வந்து எட்டியிருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த பர்சன் உங்களை வந்து எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன்னா அந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு பர்சன், எப்பவுமே எரிஞ்சு விழுவாங்க சொல்லுவாங்க, ஈகோ, ஒரு பொசிசிவ்னஸ் உள்ள பர்சன். ஓகே, ஸோ அந்த பர்சன் வந்து ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் அப்புறம் அந்த பர்சன் உங்களை எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ முன்னாடி நீங்கள் வந்து பிளாக்ல போடாமல் இருக்கலாம். பட் இந்த ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த பர்சனை வந்து அனுசரித்து போயிருக்கலாம். அதுக்கப்புறம் போக போக அந்த பர்சனோட டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாத கேரக்டர், கனெக்ஷனில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிற போது நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு மட்டுமா பிளாக் பண்ணி தெரியும். ஸோ பாரு நானும் பிளாக் பண்ணி சொல்லிட்டு 2 பேரும் இப்போ இங்கோட்டு பிளாக் பண்ணி வச்சுட்டு 2 பேரும் சாயங்காலம் ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருக்கலாம். அவங்க ஒரு பக்கம் இருக்கலாம், நீங்கள் ஒரு பக்கம் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஒரு குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டு உண்டு. அது ஆட்டோமேட்டிக்காகவே யூனிவர்ஸ் வந்து உங்களை வர வச்சுட்டு நீங்கள் வந்து செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, கரண்ட் சுச்சுவேஷனில் மெடிடேஷன் பண்ணுறீங்க. என்ன சொல்கிறது, அந்த போஸ்டரை நீங்கள் கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து குயின் ஆஃப் சோர்ஸ் சொல்லும்போது எத்தனை மாத்திரம் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எஃபோர்ட் கொடுத்தேன், நீ என்ன டாமினேட் பண்ண, நீ எனக்கு வந்து ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தரலாம், எனக்கு கண்டிஷனில் ஒரு ஹோப்பும் இல்லை. ஸோ நான் உனக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுத்தேன், ஆனால் வந்து நீ எனக்கு பதிலுக்கு என்ன கொடுத்த, எப்போ பாரு என்ன கோவப்படுறது, சண்டை போடுறது, எனக்கு எப்போ பார்த்துல எனக்கு ஒர்க் இருக்குது, அங்கே போகணும் இங்கே போகணும், எனக்கு ஃபினான்ஷியல், ஸோ நீ இந்த மாதிரி தானே பல தடவை சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் நீ எனக்கு இந்த ஒரு ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி தரதா இருந்தால் நீ என் ரிலேஷன்ஷிப்பில் வா, இல்லைங்க நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். பட் உங்களுக்கு அந்த பர்சனுக்கு கூட ஒரு சோல் டு சோல் வாய் ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த பர்சனோட எமோஷனலி கனெக்டட் தான். பட் என்னதான் அந்த பர்சனோட எமோஷனலி கனெக்ட் ஆனாலும் நீங்கள் இந்த பர்சனோட டிட்டாச்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. ஓகே, ஏன்னா இந்த பர்சனோட திங்கிங் இருக்கிற வரைக்கும் என் லைஃப்பில் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்காது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிட்டாச்மெண்ட்டுக்கு வந்துட்டு குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்சனோட கேரக்டர், இந்த பர்சனோட பிஹேவியர்னால நீங்கள் ஒரு குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டு, நீங்கள் இந்த பர்சனை கரண்ட் சுச்சுவேஷனை மைண்ட் பண்ணல, அந்த பர்சனை டிட்டாச்மெண்ட்டுக்கு வந்துட்டு உண்டு. உங்கள் மைண்டில் உண்டு, ஹார்ட்டில் உண்டு, இருந்தாலும் உங்களோட ஃபீலிங்ஸை எமோஷனை உங்களுக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டு முன்னாடி உங்களோட ஃபீலிங்ஸை எமோஷனையும் அந்த பர்சன்கிட்ட நீங்கள் எப்போவுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் அந்த பர்சன்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பீங்க. உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் தொடர்ந்து சொல்லுவீங்க, எமோஷனை வெளியே காட்டுவீங்க. பட் இப்போ நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களோட ஃபீலிங்ஸை எமோஷனும் உங்களுக்குள்ளே ஒழிச்சு வைக்கிறீங்க. முன்னாடி அதை வெளியே காட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போது உங்களுக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுட்டு நீங்கள் ஒரு லைஃப் ஜீவிச்சு வந்துட்டுருக்குறீங்க. என்ன சொல்கிறது, அந்த பர்சனை மைண்ட் பண்ணலை, பட் உங்கள் மைண்ட்லேயும் உண்டு, ஹார்ட்லேயும் உண்டு, பட் வெளியே காட்டிக்கல. உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷனை சுத்தமாக நீங்கள் வெளியே காட்டல, உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் ஒரு குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டு செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்துட்டு அப்போ இந்த பர்சன் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, எல்லாரையும் டாமினேட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பர்சன், எல்லோரும் தன்னோட பேச்சை கேட்கணும்னு வைக்கக்கூடிய ஒரு பர்சன். அப்போ இந்த பர்சன் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நான் பண்ணுற தப்பு ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்டாக இருக்கும், என்னோடய முடிவு ஒருபோதும் தப்பாகாது, நான் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு முடிவு எடுக்க மாட்டேன், அப்படி அந்த முடிவு வந்து தப்பே ஆகாது, அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே,
ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷன் ஆகி ஒரு 6 மந்த் ஆகிட்டு. அப்போ இந்த பர்சன் தன்னோட தப்பை ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அவ்வளோ சீக்கிரமாக அந்த பர்சன் தன்னோட தப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்போ தன்னோட தப்பை ஒத்துக்காத போதில் அந்த எமோஷ்னலி அந்த பர்சன் தனியாகிட்டு. நீங்கள் இருக்கிற டைமில் அந்த பர்சன் எமோஷ்னலி கம்ப்ளீட் ஃபீல் ஆகிட்டு. எல்லாம் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் அந்த பர்சன் 100% தனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு ரியல் ஃபீல் கொடுத்துரும் இந்த ரிலேஷன்ஷிப். பட் உங்களை இந்த பர்சன் விட்டுட்டு பிரேக்கப் சுச்சுவேஷன் ஆன பிறகு இந்த பர்சன் எமோஷ்னலாக செப்பரேட் ஆகிட்டு. ஏன்னா நமக்கு வந்து 9 ஆஃப் வாண்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ இந்த பர்சன் எமோஷ்னலி செப்பரேட் ஆகிட்டு. இந்த பர்சனோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் இந்த பர்சனை சுற்றி இருந்தாலும் இந்த பர்சனுக்கு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வந்து உங்கள் கூட மட்டும்தான் ஃபீல் ஆகுது. ஸோ எமோஷ்னலாக இந்த பர்சன் செப்பரேஷன் ஆகிட்டு. அப்போ இந்த பர்சனோட தாட் என்ன வந்துட்டணும்னா, நான் எதுக்கு வாழணும் இந்த உலகத்தில், நான் எதுக்கு உங்களோட இருக்கணும், நான் எதுக்கு சம்பாதிக்கணும், நான் எதுக்காக சம்பாதிக்கிறேன். ஏன்னா அந்த பர்சனுக்கு ஒரு எமோஷ்னலாக அந்த பர்சன் செப்பரேட் ஆகிட்டு. இப்போ நம்ம இந்த உலகத்தில் வந்து என்ன தான் நம்ம ஜீவிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாலும் நமக்காக இவங்க இருக்காங்கன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு 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 சந்தோஷம் இருக்குல்ல. பட் இந்த பர்சனுக்காக எல்லோரும் இந்த பர்சனை சுற்றி இருந்தாலும் இந்த பர்சன் எமோஷ்னலி இந்த பர்சன் தனியாகிட்டு, ஒரு செப்பரேட் ஆகிட்டு, யாருமே இல்லாத ஒரு ஃபீல் ஆகிட்டு. அப்போ டோட்டலாக அந்த பர்சன் ஹேங்கர்மேன் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு. நான் எடுத்த முடிவு தப்பாகி போச்சு, முறை அந்த பர்சன் ஸ்டக் ஆகிட்டு. ஓகே, அது உங்களோட உங்களோட குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, உங்களோட டிட்டாச்மெண்ட் இந்த பர்சனை வந்து எடுத்த முடிவு தப்பாகி போச்சுன்னு ஒரு ஃபீல் கொடுத்துட்டு. அப்போ நான் முதையாக அந்த பர்சன் வெளியே காட்டிக்கலையாக இருக்கும். பட் அந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே நான் எடுத்த முடிவு தப்பாகி போச்சு, என்னோட ஓவர் திங்கிங்னால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்ளாப் ஆகிட்டு. மேபி இந்த பர்சன் அவ்வளோ யாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்களோ இருக்கும். ரொம்ப எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும். பட் அந்த பர்சன் முறையாக அந்த பர்சன் அக்செப்ட் பண்ணிட்டு, எஸ் எப்போவுமே நான் எடுக்கிற முடிவு கரெக்டுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர், எப்போவுமே நான் எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைப்பேன். பட் முறையாக நான் எடுத்த ஒரு முடிவு தப்பாகி போச்சு, என்னோடய ஓவர் திங்கிங்னால் அந்த கனெக்ஷன் வந்து ஃப்ளாப் ஆகி போச்சு. ஓகே, இப்போ எனக்கு வந்து எமோஷ்னலாக என் லைஃப்பில் நான் நினைக்கிற மாதிரி நல்லா சம்பாதிக்கிறேன், மணி இருக்குது, நல்ல கெரியராக இருக்குது, என்னை சுற்றி எல்லாருமே இருக்கிறாங்க. பட் எமோஷ்னலி எனக்கு யாருமே இல்லை, ஒரு லோன்லினஸ் கொடுத்துட்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் டோட்லி டவுன் ஆகிட்டு. முன்னாடி எப்பவும் சுறுசுறுப்பாக அந்த பர்சன் இருப்பாங்க, எப்பவும் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்பவும் உங்களுக்கே அந்த பர்சனை பார்க்குற டைமில் எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, எப்பவும் மணிக்கு இம்பார்ட்டன் கொடுப்பாங்க, எப்பவும் கெரியர்னு ஓடிட்டு இருக்க ஒரு பர்சன் டோட்டலாக இப்போ டவுன் ஆகிட்டு. ஓகே, ஒரு டோட்லி நான் எடுத்த முடிவு தப்பாகி போச்சு, ஸ்டக் ஆகிட்டு, டவுன் ஆகிட்டு. ஓகே, ஸோ இந்த பர்சன் இந்த அளவுக்கு இப்போ என்ன சொல்லுது, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி முதல்ல இந்த பர்சனுக்கு இது ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் வந்து ஃபீல் ஆகணும்னா இப்போ அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த பர்சனாலே மூவ் ஆன் பண்ண முடியல, உங்களாலேயும் மூவ் ஆன் பண்ண முடியல, இந்த பர்சனாலே மூவ் ஆன் பண்ண முடியல. அப்போ அந்த பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, உங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, இந்த கனெக்ஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. இது என்ன ரிலேஷன்ஷிப், இந்த கனெக்ஷனை வந்து நான் மறுபடி க்ரோ பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் மறுபடியும் ஓகே பண்ணணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நைட் ஆஃப் வாண்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ அந்த பர்சனுக்கு நைட்டு உங்களை பற்றின திங்கிங் வரக்கூடிய டைமில், உங்களை பற்றின தாட் வரக்கூடிய டைமில், எமோஷ்னலாக தனக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடிய டைமில் அந்த பர்சனுக்கு ஓடி வந்து உங்ககிட்ட வரணும், ஒரு மெசேஜ் பண்ணணும், ஒரு கால் பண்ணணும், எல்லாத்தையும் சாரி கேட்டு மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போகணும் அந்த பர்சனோட மைண்டில் உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் வந்தாலும் வந்து வைக்கிறதுல ஓடுவாங்க. ஏன்னா அந்த பர்சன் எமோஷ்னலாக அந்த பர்சனுக்கு யாரும் இல்லை, ஒரு செப்பரேஷன் ஆகிட்டு. ஸோ அதனால் உங்ககிட்ட வருவாங்க, வந்தாலும் எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள் கூட ஒரு வாட்டி பேசும்போது இல்லை உங்கள் கூட மறுபடியும் உங்கள் கூட கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆனது மறுபடியும் இந்த பர்சன் உங்களை விட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா அந்த பர்சன் ஹீல் ஆகிட்டு இல்லை. ஓகே, டோட்டலாக அந்த பர்சன் ஹீல் ஆகிட்டு இல்லை. இப்போ தான் அந்த பர்சன் கனெக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க, ஹீல் ஆகிட்டு இல்லை. ஓகே, ஸோ வந்தாலும் வந்து வேகத்தில் ஓடுவாங்க. நீங்கள் வேணால் எந்த ஒரு காரணத்துக்கும் இந்த பர்சனை நீங்கள் சேசிங் பண்ணாதுங்க. அந்த பர்சன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க வந்தாலும் வந்து வேகத்தில் ஓடுவாங்க. ப்ராப்பராக அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் தரவே மாட்டாங்க. அப்படி தரணுன்னா அந்த பர்சன் ஹீல் ஆகணும். ஓகே,
ஸோ நமக்கு ஹீலிங்னு ஒரு கார்டு வந்துட்டு எஸ் இந்த பர்சன் ஹீல் ஆகணும். அவங்க இப்போ தான் கனெக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, டவுனாக இருக்காங்க, ஒரு ஸ்டக் சுச்சுவேஷனில் இருக்காங்க. அந்த பர்சனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகணும், பிஹேவியர் சேஞ்ச் ஆகணும். என்ன சொல்கிறது, நான் சொன்னேன்ல அந்த பர்சன் எல்லாரையும் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அவ்வளோ சீக்கிரமாக அவங்க தப்பை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த பர்சனோட கேரக்டர் சேஞ்ச் ஆன பிறகு இந்த பர்சன் உங்ககிட்ட வந்தால் அவங்க நிற்பாங்க. அந்த பர்சனோட கேரக்டர் இப்போ சேஞ்ச் ஆகாமல் எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எமோஷ்னலி செப்பரேட் ஆனாலும் ஓடி வருவாங்க, வந்தாலும் வந்து வெயிட்டில் ஓடுவாங்க, நிற்க மாட்டாங்க. ஸோ அந்த பர்சனுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, இப்போ என்ன சொல்கிறது, உங்களுக்கும் அப்படி தான் அவங்களுக்கும் அப்படி தான். நீங்கள் 2 பேரும் கூடி சேரும்போது அந்த ஒரு கம்ப்ளீஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கு அந்த பர்சனை பார்க்குற டைமில் உங்களுக்கு ஃபீல் ஆகுமா இருக்கும். எஸ், இந்த பர்சன் உங்களோட கேரக்டர் அந்த பர்சன்கிட்ட இருக்குமா இருக்கும். ஏன்னா நமக்கு ப்ரொஜெக்ஷன் ஒரு கார்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது அவங்களுக்கு இஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் எந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி அந்த பர்சனும் இருக்கிறத உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் 2 பேரும் சேரும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஒரு ரிலேஷன் உங்களுக்கும் வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறது, உங்களை மூவ் ஆன் பண்ண முடியல, டோட்டலாக ஒரு ஸ்டாக் சுச்சுவேஷன் வந்துட்டு. ஸோ உங்களை மறக்கிறதுக்காகவே இந்த பர்சன் கொஞ்சம் கூட கெரியராக இருக்கட்டும், இல்லைங்க ஒரு மணியாக இருக்கட்டும், ஸோ கொஞ்சம் கூட எஃபர்ட் போடுறாங்க. எஃபர்ட் போட அப்படியே உங்களோட தாட்லேருந்து வெளியே வரலாம். அவங்கள மறக்கலான்னா அந்த பர்சனெலாம் கொஞ்சம் கூட மறக்க முடியலை. ஓகே, ஸோ ஓகே, நமக்கு பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் Queen of Swords எனர்ஜிக்கு வந்துட்டு. ஸோ நீங்கள் அந்த எனர்ஜி அப்படியே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எந்த காலத்துக்கும் இந்த பர்சனை சேஸ் பண்ணாதுங்க. அவங்க இப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஈகோ டெத் ஆகணும், இந்த பர்சனோட கேரக்டரில் ஒரு மாற்றம் வரணும், இந்த பர்சன் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த பர்சன் உங்களுக்கு உங்கள் கூட நிலையாக நிற்பாங்க, மற்றபடி இங்கே நிற்கவே மாட்டாங்க. ஸோ எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் சேசிங் பண்ணாதுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூனிவர்ஸாகவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த பர்சன் யூனிவர்ஸ் இந்த ரிலேஷன் ஏன்னா உங்களுக்கும் மூவ் ஆன் பண்ண முடியல, அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியலை. ஓகே, பட் நீங்கள் Queen of Swords எனர்ஜி வந்து கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க. ஓகே, நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும் யூனிவர்ஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க. முன்னாடி நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட டேரெக்டாகவே ஜட்ஜ்மெண்ட் கேட்குறீங்க. இந்த பர்சன் என் லைஃப்பில் இந்த மாதிரி வந்து போயிருந்து எனக்கு ஒரு இதுவும் இல்லை, இவங்க லைஃப் ப்ராப்பராக எனக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தருதா இருந்தால் வரட்டும், இல்லைங்க வேணும்னு சொல்லி நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பை சரண்டர் பண்ணிட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க. ஸோ நமக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. அப்போ இது வரைக்கும் இனி வரக்கூடிய டைமில் அந்த பர்சன் ஸோ கொஞ்சம் ஹீல் ஆகிட்டு தான் வருவாங்க. ஸோ ஹீல் ஆகிட்டு வந்த பிறகு இந்த பர்சன் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு கமிட்மெண்ட் தருவாங்க, இனி மேரேஜ் பண்ணிப்பியா. அப்போ இதில் ஒரு சில மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது, மேபி சமூகத்துக்கு தெரியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தீங்க. இந்த பர்சன் அட்லீஸ்ட் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அது கீப் பண்ணி கொண்டு போவாங்க. ஓகே, யாருக்குமே தெரியாமல் நம்ம வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம். அந்த மாதிரி கூட இனிமேல் இந்த பர்சன் உங்ககிட்ட சொல்லிட்டு வருவாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த பர்சனோட ஈவினிங் எனர்ஜி. ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.